ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிய வந்தது. அடி ஆத்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு ஆச்சரியத்தை குறிக்கிற மாரி. அந்த ஆத்திங்கிறது எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப, சேரருக்கு வந்து அ பனை மலரும். அ பாண்டியருக்கு வேப்பம் மலரும். சோழர்களுக்கு ஆத்தி மலர்களும் அடையாளமா இருந்ததாங்க. ஆத்திங்கிறது அந்த அரச மரம் மாதிரி அந்த வகையைச் சேர்ந்த சிசெல் பினியாசே அப்படிங்கிறாங்க. அந்த மர வகையைச் சேர்ந்தது. அடர்த்தியா இருக்கும், கிளைகள் தொங்கி இருக்கும், நிறைய பூக்கள் இருக்கும். ஸோ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அந்த மலர்களை மாலையா போட்டு போறப்ப சாலைகள் இருப்பவர்கள்லாம் அடி ஆத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த அந்த காலத்தில் கொடுத்ததுனால அதோட தமிழ் வழக்கு தான் அப்படியே வந்து இந்த அத்தி மலர்களை ஆத்தி அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது இப்போவுமே வழக்கில் அடி ஆத்தி அப்படின்ட்டு அதுவும் சோழ மண்டலத்தில் உங்களுக்கு அதிகமாக இதை உபயோகிக்கிறத பார்க்கலாம். பரவாயில்ல இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறோம். இதுதான் அதோட வரலாறுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.